பந்தலிலே பிரேக் பிடிச்சு போனா குழஞ்சா போயிருவா. ஏடா இது என்னது? மாங்காவா? பார்த்துச்சு என்ன பார்த்தா ஹாய் சொல்லு. ஹாய் இங்கே பார்த்து ஹாய் சொல்லு. உனக்கு பார்த்தா பயப்படுது நினைக்கிறேன். தள்ளி இல்லை. ஹாய் எத்தனை நேரம் ஆகிட்டான்னு சொல்லி பார்ப்போம். பாப்பா மஞ்சள் மிட்டாய் வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களா? வேலைக்கு ஆள் வேணுமாண்ணே வச்சுக்கிறீங்களா? நல்லா சேல்ஸ் ஆகும் உங்களுக்கு. மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க நல்லா. பைக் எங்க நீ போனோட எங்களுக்கே தெரியல. வண்டி எங்கடி பார்த்தா வந்தியா? என்னடி இப்படி கிடக்கு காரு? மேல இருந்து உருண்டு விழுந்துருச்சு போல. காரை பாருங்க எப்படி கிடக்குண்டு. அப்பளம் மாதிரி மேல இருந்து உருண்டு விழுந்துருச்சுடி. அக்கரம்பொயில இருந்து கிளம்பி இப்போ வயநாடு வந்தோம். இங்க இருக்கிற பிளேசஸ்லாம் கவர் பண்ணிட்டு மதுரைக்கு ரிட்டர்ன் ஆகலாம்னு சொல்லிட்டு இப்போ வயநாடு வந்துட்டோம். ஹில்ஸ் ஏறி வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. கைஸ் இங்க ஒரு ஹோட்டல் வந்தோம். என் ஒய்ஃப் ஏதோ கேரளா டிஷ் ரொம்ப ஃபேவரட்னு சொல்றாங்க. நானே சாப்பிட்டது இல்லை. இது பேர் என்ன? பட்லப்பமா. எதில் செய்யறது இது? வாழைப்பழம்லாம் போட்டு செய்வாங்களா? கைஸ் அதுவும் இல்லாமல் இந்த ஹோட்டல்ல சரி அதை ஆர்டர் பண்ணலாமேட்டு மெனு பார்த்தா எதுவுமே தமிழ்ல கிடையாது கைஸ், இங்கிலீஷ்லயும் கிடையாது. எல்லாம் மலையாளம் தான் எல்லாம். முடிஞ்ச அளவுக்கு என்ன பிளான் வச்சுக்கிறோம்னா, நாங்க ஒரு 3 o'clock வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கோழிக்கோட் பீச்சுக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா நேற்று நாங்க கக்கரம்பொயில இருந்து டேரக்டா கோழிக்கோட் பீச்சுக்கு போயிட்டு இங்க வரதா பிளான் பண்ணிருக்கோம் வயநாடுக்கு. ஏன்னா அங்க இருந்து பீச் பக்கம் 50 கிலோமீட்டர் தான். அதை முடிச்சுட்டு வரதா இருந்தோம் எங்களுக்கு. பட் ஆனால் நேற்று கேம்ஸ் விளாண்டதே ஃபுல்லா டயர்ட் ஆகிட்டோம் 2 பேருமே. ஸோ அதனால அங்கே வயநாடு வைத்திரியில ரூம் எடுத்துருந்தோம். ஸோ அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வயநாடு இருக்க பிளேசஸ் எல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு அப்படியே கோழிக்கோட் பீச் ஈவினிங் சன்செட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் திருப்பி அகைன் வைத்திரி ரூமுக்கு வந்துருவோம். இது எங்களுக்கு ஆக்சுவலா சுத்தி தான் இது. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்றதுக்காக இந்த பிளானை மாத்தியாச்சு. திருப்பி வந்ததும் நைட் ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இங்க வயநாட்டுல தென் நாளைக்கு திருப்பி நாங்க வந்த வழியில மதுரைக்கு ரிட்டர்ன் ஆகாம ஊட்டி வெளியில போலாம் பிளான் பண்ணிருக்கோம். மசினகுடி ஊட்டி ரோடு. அந்த ரூட்ல நான் ஆல்ரெடி போயிருக்கிறேன். பட் எனக்கு என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ரூட் அது மசினகுடி டு ஊட்டி. ஸோ ஊட்டி போய் அப்படியே திருப்பூர் வந்து மதுரைக்கு போயிடலான்ற பிளான் இருக்குது. பிளேஸ் பாருங்க சுத்தி எப்படி இருக்கு? விழுந்துடாத உருண்டாங்கிட்டு அவ்வளோ மாதிரி இருக்கு. இது ஒரு லேக் ஆக்சுவலா செம்மையா இருக்குங்க ஐஸ் பாருங்க லொக்கேஷனா. ஆனால் நாங்கள் வெயில் நேரத்தில் வந்துட்டோம். ஈவினிங் டைம் வந்து சூப்பராக இருக்கும். மழை வரும்னு நினைச்சா ஆனால் மழையே இல்லை சுத்தமா. ஆமாம் ஐஸ் மதுரை கூட இருக்கு செம்ம வெயிலாக இருக்கு. வளர்க்குறாங்க மீன் வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே உள்ளற. அங்கே பாரு பிளான்ட் போட்டுருக்காங்க பாரு தெரியுதா உள்ளற வந்து அங்கே ஃபுல்லாக பிளான்ட்டு ஃபிஷ் பிளான்ட்டு. நைஸ் வியூ கைஸ். கொஞ்சம் வெயில் இல்லாமல் ஈவினிங் டைம் வச்சா சூப்பராக இருக்கும். லேக்கில் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பி போகிறப்போ இந்த ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம். இங்கே அப்புறம் இங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு வழியாக நாங்கள் ரூம் வர்றதுக்கே 4 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த டே ஃபுல்லாக நாங்கள் இந்த ஒரு நெல்லரிச்சல் வியூ பாயிண்ட்டு ப்ளஸ் அங்கனக்குள்ளே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரூம் வர்றதுக்கே டைம் ஃபுல்லாக சரியாயிடுச்சு. ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ கரெக்டாக டைம் 4:50 ஆகுது. என்ன பிளான் வச்சுருக்கோன்னா இங்கேருந்து நேராக கோழிக்கோட் பீச் வந்துட்டு கரெக்டாக 80 கிலோமீட்டர்ஸு. மேக்ஸிமம் எப்படியும் போகிறதுக்கு ஒரு 1.5 hours to 2 hours வரைக்கும் ஆகும். நாங்கள் கரெக்டாக 4:50க்கு கிளம்புறோம். 6:30 அங்கே சன்செட் ஆகிடும். நாங்கள் ஆக்சுவலாக சன்செட் பார்க்குறதுக்காக தான் இங்கேருந்து நாங்கள் போகிறோம். மேக்ஸிமம் ஒரு 1.5 hours தான் டைம் இருக்குது எங்களுக்கு. ஸோ அதுக்குள்ளேயே ஃபாஸ்ட்டாக போகணும். சன்செட் எப்படியாவது பார்த்துடலான்ற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் போகிறோம். ஸோ பார்க்கலாம் நாங்கள் சன்செட் பார்க்குறோமா இல்லையன்றதை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக ஹில்ஸ் ஏறுறத விட இறங்குறது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ஜஸ்ட் மிஸ் கைஸ். ஒரு வழியா வயநாட்டுல இருந்து சன்செட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். பட் சன்னு போயிடுச்சு. ஒரு வழியா பீச்சுக்கு வந்து சேர்ந்துட்டோம் நல்லபடியா. 60 கிலோமீட்டர் கைஸ் 1.5 hours வந்தாச்சு. இல்லை 6:30 வந்தால் சன்செட் இருக்கும். சரி ஷூட் பண்ணலாம்னு நினச்சி வந்தோம். பட் டைம் ஆகி போச்சு. சரி வந்ததுக்கு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துட்டு கிளம்பலான் இருக்கிறோம்.
கேரளாவில் கோழிக்கோடு பீச்சில் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் என்னன்னு என்னது மாங்காவா? வித்தியாசமாக எல்லாத்தையும் உப்புதான் சால்ட்டு சுகரா வினிகரா பாருங்க வித்தியாசமாக இருக்குது. மாங்காய் இதனால இது மாதிரி இருக்குது, பீக்கங்கா மாதிரி இருக்குது. பேபி நீங்கள் பேர சாம்பார் இருக்குது அதுதாண்டி பீக்கங்கா தாண்டி போட்டுருக்காங்க பாருங்க. சொல்லுங்க. நம்ம பையன் உள்ள இருக்கான். தமிழ் பாட்டு ஓடுது. தமிழ் சாங் ஓடிட்டு இருக்கு. எவ்வளோண்ணா? தின்னுட்டே இருக்கிறாங்க ஒய்ஃபு. போகும்போது பிபி கேட்கும், இந்த சைட்ல வரும்போது பலூனு கேட்கும். பானிபூரி கடை எனக்கு புரிய கொஞ்சம் ஏன் சாப்பிட்டு இருக்கா? வேணான்ட்ட எனக்கு மச்சிக்கணும் அப்போ. காலையில சாப்பாடே மதியானம் தான் சாப்பிட்டோம். வச்சுட்டாங்க அதே வடக்கடை ரைஸ். ஒய்ஃப் எதையா பார்த்துருச்சு. என்ன பார்த்தா? பானிபூரி எந்த இருக்கு பாரு. பானிபூரி பெரிய நிறையா பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போ பானிபூரி பெரிய எங்கே பானிபூரி பார்த்தாலும் அன்னைக்கு பாட சொல்லுவாங்க. ரசம் பூரி தானே? ரசம் தானே? இல்லை அப்படி இங்கே பாரு. ஹாய் சார். அதனால ஜூம் அவுட் பண்ணிட்டு கொடு டாக்டர். 5.5 வச்சுட்டு ஓப்பன் பண்ண பிடிச்சிருக்கேன். எனக்கு கோல்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பாருங்க கூலிங் வாட்டர் அவங்களுக்கு போட்டாங்க. அவங்களுக்கு வாங்கல, எனக்கு வாங்கிருங்க. இப்போ எனக்குலாம் தடுத்து வைக்காதா? என்ன பண்ணுறாங்க? இப்போ ஹாய் சொல்லு. ஹாய் இங்கே பார்த்து ஹாய் சொல்லு. உன்னை பார்த்தா பயப்படுதுன்னு நினைக்கிறேன். தள்ளி இல்லை உண்மையை பார்த்து பயப்படுது. ஹாய் எத்தனை நேரம் ஆகிட்டாலும் சொல்லுது பாப்பா. ஏய் மலையாளம் தெரியும், மலையாளத்தில் பேசுறீ. एक प्लेट பானிபூரி. அது இந்தியா சரி மலையாளத்தில் சொல்லு. ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்க அப்படின்னு எப்படி சொல்லுவா? தமிழ் பாப்பா எவ்வளோ தான் பேசுது. பாப்கார்ன் சொல்லுமா? கேளு மலையாளத்தில் எனக்கு தெரியும் சொல்லுவேன். மலையாளம் பேசு. மலையாளத்தில் அதே தான் யார் சொல்லுவாங்க? ஹிந்தி மலையாளம். நான் மலையாளம் அறியும். இதோ கேளு இப்போ கேளு மலையாளத்தில் கேளு. வாய் பேசுகிற நான் 2 பிளேட் பானிபூரி. அது ஹிந்திமா? இந்தியா சரி மலையாளத்தில் எப்படி சொல்லுவாங்க? ஒரு பிளேட் சொல்லுவாங்க. அதே தானே ஒரு பிளேட்டா? சேம். அது வாங்கல பானிபூரி வாங்கிட்டாங்க. நீ கையில் பிடிக்க முடியாது. அதான் மூஞ்சி அப்படியே சிரிப்பு வருதான். ஓகேவா? சாப்பிட்றது அவங்க பில்லு கொடுக்குறேன். கைஸ் வாங்குறப்ப இருந்த ஆனந்தம் சாப்பிட்றப்ப இல்லை கைஸ். ஏன்னு நீயே சொல்லு. சொல்றீ இன்னைக்குதா பீச் பக்கத்தில் ஏதாவது நல்லா ஸ்பைஸியாக ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா ஸ்பைஸியாக ஒன்றுமே இல்லை கைஸ். வெறுப்பாக இருக்கும் கைஸ். சரி ஏதாவது நம்ம ஊர் மாதிரி ரோட்டு கடை இருக்கும், ஏதாவது நல்லா சாப்பிடலான்னு பார்த்தா ஸ்பைஸியாக ஒன்றுமே இல்லை. எப்படி எனக்கு ஸ்பெஷல் பானிபூரி ஒன்று வாங்கினாங்க. அது பானிபூரியாது பானி நசத்தில் தேன் ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி கடைகள்லாம் தான் இருக்குது. அது ஃபுல்லாக மலையாளத்தில் இருக்குங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏதாவது இங்கிலீஷில் போட்டால் கூட ஏதாவது தெரிஞ்சுக்கணும். வச்சுருக்காங்க. கோழிக்கோடு எப்படி பேபி இருக்கு? நாங்க வந்தப்போ நல்ல கூட்டம். ஆனா ஃபுட்டு வந்து நம்ம அதுல மாதிரி எதுவுமே இல்ல. எல்லாமே இனிப்பா வச்சிருக்காங்க. ஆமா ரொம்ப காரமா இல்ல, எதுவுமே ரொம்ப காரமா இல்ல. மதுரையில இருந்தெல்லாம் இங்க சாப்பிடணும் வந்தீங்கன்னா கண்டிப்பா டேஸ்ட் செட் ஆகாது கைஸ். நம்மளுக்குலாம் ஒரு காரசாரமாவே இல்ல, சப்புன்னு இருக்கு. பர்கர் நல்லா இருந்துச்சு, பன்னு சாஃப்டா இருந்துச்சு. ஸ்பைசஸ் இல்ல, எதுலயுமே ஸ்பைஸ் சேர்க்க மாட்டாங்க. ரொம்ப வருத்தப்படுறாங்க கைஸ். ஆமா அது வேணும் இது வேணும் கேக்குறாங்க. வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா இல்லைன்றாங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லையா பாத்தீங்களா? உண்மையா இருப்பாங்க, உண்மை மட்டும் தான் பேசுவாங்க.
கைஸ் வயநாட்டிலேருந்து அவசரமாக சன்செட் பார்த்தலான்னு வந்தோம். பட் நாங்கள் வர்றதுக்குள்ளேயும் சன் செட் ஆகிடுச்சு. சரி வந்ததுக்கு பீச்சில் 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே கொஞ்சம் ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணோம். ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை ஃபுட்டு எதுவுமே. சரின்னு இப்போ கரெக்டாக டைம் பார்த்தோன்னா 8:15 ஆகுது. இங்கேருந்து 2 hours ஆகும். ஹில்ஸு தான் வயநாடு நம்ம ரூம் போகிறதுக்கு. ஸோ பார்க்கலாம். ரூம் போயிட்டு நான் என்ன பிளான் வச்சுருக்குறோன்னா, நாளைக்கு காலையில் அப்படியே வயநாட்டிலேருந்து கிளம்பி போகிற வழியில் பிளேசஸ்லாம் கவர் பண்ணி ஊட்டி போயிட்டு ஊட்டி வழியாக மதுரைக்கு போகலான்ற பிளான் வச்சுருக்குறோம் கைஸ். ஸோ இங்கேருந்து போகிறது தான் எங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஆல்ரெடி செம்ம டயர்ட் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் கோழிக்கோடு பீச்சில் இருந்து திருப்பி வயநாடு ரூமுக்கு போயிட்டு இருக்கிறோம். நைட் இப்போ கரெக்டாக டைம் பார்த்தோன்னா 9 o'clock ஆகுது. பாக் லைட் மாட்டினது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. மிஸ்டா இருந்தாலும் சரி, இந்த லைட் ஃபுல்லா ரோடு ஃபுல்லா கவர் ஆகுது. ஃபுல்லா ஃபாரஸ்ட், டீப் ஃபாரஸ்ட், நடுவுல ரோடு. இது ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பை கொடுக்குது கைஸ். அதுவும் நைட் டிரைவ் பண்றது ஹில்ஸ்ல. கைஸ் இங்க பாருங்க, அந்த பஸ் திரும்ப முடியாம எப்படி திரும்புது. எவ்வளவு பெரிய பஸ் திரும்ப முடியாம எப்படி திரும்புது பாருங்க. ஆனா கொஞ்சம் டேஞ்சர் தான் கைஸ். பகல்லனா வெயில் சுள்ளுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்ப நைட்டு பார்த்தோம்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே 2 hours ட்ராவலுக்கு அப்புறம் ரூம் கிட்டக்க வந்துட்டோம். உண்மையிலே செம்ம குளிராக இருக்குது இங்கே. கையெல்லாம் வரைக்கிற அளவுக்கு. ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளை காலையில் vlog கண்டினியூ பண்ணுறோம். கைஸ் இப்போ டைம் பார்த்தோன்னா 10:30. வயநாட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நேராக ஊட்டி மதுரை தான். போகிற வழியில் ஊட்டியில் ஏதாவது பிளேசஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக மதுரைக்கு போகிறது தான் கைஸ் பிளான். காந்தபாரா வாட்டர் ஃபால்ஸ்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துருக்கோம். இப்போ வந்து லைட்டா சவுண்டு கேட்குதுங்க கைஸ். தண்ணி வருதா என்னன்னு தெரியல. பார்ப்போம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வரோம். இதோட பேரு காந்தபாரா வாட்டர் ஃபால்ஸ். பின்னாடி பாருங்க நீங்களே வியூவை. இப்போ பாருங்க ஃபுல்லா டீப் ஃபாரஸ்ட் கைஸ். ஒவ்வொரு மரம் பார்த்தியா எவ்வளோ பெருசா எவ்வளோ ஹைட்ல இருக்கு பாரு. அந்த மரம் பாரு எவ்வளோ ஹைட்டா இருக்கு பாரு. கைஸ் ஏதோ கொஞ்சம் வருதுங்க கைஸ் தண்ணி. குளிக்கலாமான்னு தெரியல. உங்களுக்கு தெரியுதா? குளிக்கலாம் போலடி. ஃபால்ஸை பார்த்தா ஆசை ஒரு குளிக்கணுங்க. போயிட்டு ஒரு குளியில் போட்டாலும் கரெக்டாக இருக்கும். நீ வரையா? ஏன் சும்மாவே சளி பிடிச்சிருக்கு. வேணாம் வேணாம், நான் மட்டும் போய் குளிச்சு வந்துடுறேன். அதுக்கப்புறம் 10 feet ஆகும் இருக்கும். போட்டுருங்க. ஒரு 40 hour குளிச்சுட்டு போனால் கரெக்டாக இருக்கும். நான் ஆக்சுவலாக இங்கே வயநாட்டிலேருந்து ஊட்டி போகிற வழியாக அந்த ஃபால்ஸ் இருக்குது. காந்தபாரா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு நல்லா இருக்குது. எல்லாம் ஃபேமிலியாக தான் வந்து குளிக்கிறாங்க. சேஃபாகவும் இருக்குது. ஒரு வழியாக குளியில் போட்டாச்சு கைஸ். சரியான குளிங்காக இருந்துச்சு. A few moments later. நம்ம எங்கே இருக்கிறோன்னா ஒரு ஸ்பாட்டில் நிப்பாட்டிடுவோம் பைக்கை. ஃபுல்லாக பேக்கில் ஸ்பாட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி ரைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு நிப்பாட்டிடுவோம். கைஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோன்னா கூடலூர் கிட்டே நிற்கிறோம். வயநாட்டிலேருந்து கூடலூர் ஊட்டி போய் மதுரை போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஊட்டி போகிற வழியில் கூடலூரில் ஒரு டீ ஃபேக்ட்ரி கிட்டக்க நிற்கிறோம். சரி டீ தூள் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு டீ தூள்லாம் வாங்கியாச்சு. 1 kg வாங்கியாச்சு.
ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த இன்ஜினில் நாய்ஸ் சவுண்டுனே எனக்கு கேட்டது கிடையாது. சர்வீஸ் விட்டதுலேருந்து வண்டி எடுத்தப்போ என்ன ஸ்மூத்னஸ் இருந்துச்சோ அந்த அளவுக்கு போய் ஸ்மூத்னஸ் இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக சர்வீஸ் விட்றப்போ நான் டயர் அப்போல போட்டிருந்தேன். அப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றியாச்சு. செயின் ஸ்ப்ராக்கெட் பக்காவாக மாற்றினதுமே இப்போ எல்லாமே புதுசு தான். பக்காவாக மாற்றினது தான் உண்மையிலேயே நல்ல ஒரு பிக்கப், இன்ஷியல் பிக்கப் எல்லாமே நல்லா இருக்குது கைஸ். உண்மையிலே ஏன்னா இந்த வண்டி எடுத்து 4 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்கும் எங்கேயுமே இடையில நிப்பாட்டணும், நின்றதோ பிரச்சனை ஆகி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. காலையில் 10 மணிக்கு வயநாட்டிலேருந்து கிளம்பணும். மணி 7:30 ஆகுது. இப்போ தான் ஊட்டியே ரீச் ஆகிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நைட்டு ஃபுல் நைட்டு எங்களுக்கு ட்ராவலில் தான் போக போகுது. பார்க்கலாம். ஊட்டி வரைக்கும் தான் சாப்பிட்டு போகிறேன். எப்படி இருக்கு டேஸ்ட்டு? சூப்பராக இருக்கா? இப்போ நாங்கள் ஊட்டியில் இருக்கிறோம். கரெக்டாக நாங்கள் வயநாட்டிலேருந்து கிளம்பி இப்போ ஊட்டி வந்துருக்குறோம். சரி ஊட்டி வழியாக மதுரைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்தோன்னா இப்போ கரெக்டாக 7:30 ஆகுது கைஸ். நைட்டு 7:30. ஸோ இனி நாங்கள் இங்கேருந்து கிளம்பி இப்போ மதுரைக்கு போகணும். 226 கிலோமீட்டர் காட்டுது மொத்தம். ஆக்சுவலி நான் நைட் டைம் நிறைய டிரைவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதே டைமிங்ல 8 மணிக்கெல்லாம் நான் இங்க இருந்து ஊட்டில இருந்து அவினாஷி போயிருக்கிறேன். ஆல்ரெடி பழக்கப்பட்ட ரோடு தான். அங்க இப்ப குன்னூர் வழியா போகாம கோத்தகிரி வழியா போலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறோம் கைஸ். ஏன்னா கோத்தகிரி வழியா போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரோடு அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். வேற அப்படியே கோத்தகிரி போயிட்டு மேட்டுப்பாளையம் அன்னூர், அப்படியே அவினாஷி வழியா வந்து திருப்பூர் வழியா மதுரைக்கு வரலான்ற பிளான் இருக்குங்க கைஸ். பார்க்கலாம். 2 மணி காட்டுது ரீச் ஆகுறதுக்கு, மதுரைக்கு ரீச் ஆகுறதுக்கு. ஸோ நான் ஒரு மணிக்குள்ள போலான்னு ஒரு பிளான்ல இருக்கிறோம். கீழே இறங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா பைபாஸ் தான், ஒரே ஸ்ட்ரெச் அடிச்சிடலாம். ஸோ இந்த ஹில்ஸ் இறங்குற வரைக்கும் தான் கைஸ். மேட்டுப்பாளையம் போற வரைக்கும் தான். மேட்டுப்பாளையம் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. ஆனா செம்ம குளிர் கைஸ் இங்க ஊட்டில. ஐயோ கையெல்லாம் விரைச்சு போற அளவுக்கு இருக்குது குளிர். சீரியஸ்லி முடியல. யாராவது ஊட்டி வர மாதிரி இருந்தீங்கன்னா ஜாக்கெட் 2 ஜாக்கெட் போட்டாதான் கரெக்டா இருக்குது. பின்னாடி உட்காந்து நடிங்கிட்டு இருக்காங்க. ஃபயர் கேம்ப் போடுவாங்க கைஸ். இந்த நேரத்துல ஃபயர் கேம்ப் எங்க போய் போடுறது? டைம் பாருங்க 7:45. நாளைக்கு ஆபீஸ் வேற போகணும் கைஸ். ஸோ எப்படி போறோம் தெரியல. பட் நான் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எவ்வளவு நேரம் வேணாலும் நான் பாட்டுக்கு உட்காந்து ட்ரை பண்ணிடுவேன். பட் பில்லியன் தான் அவங்க தான் உட்காந்துட்டு வராங்க. ஓட்டுறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பின்னாடி உட்காந்துட்டு வரவங்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலா அவங்களும் என்ஜாய் பண்றாங்க தான். பட் இருந்தாலும் நைட் டைம் அவ்வளோ அவங்க ட்ரைவ் பண்ண லாங் ட்ரைவ் போனது இல்லை நைட் டைம். ஸோ இது அவங்களுக்கு செகண்ட் டைம். மூணாறு போறப்ப நைட் வந்திருந்தாங்க. பின்னாலதான் இங்கே பாருங்க காரு. எப்படி இப்படி கிடக்கு காரு? மேல இருந்து உருண்டு விழுந்துருச்சு போல காய்ஸ். காரை பாருங்க எப்படி கிடக்குண்டு. அப்பள மாதிரி மேல இருந்து உருண்டு விழுந்துருச்சுடி. இந்த மேல ரோடு இருக்கு பாரு காய்ஸ். அப்பள மாதிரி வைக்க வச்சிருக்காங்க காய்ஸ் காரை. ஆக்சுவலா இந்த ரோட்டுக்கு மேல வந்துட்டு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்ல இருந்து அப்படியே உருண்டுருச்சு. ஓகே காய்ஸ், மதுரை அங்கேருந்து 230 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. எப்படியும் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு 2 o'clock ஆகிடும். இந்த ஃபுல் நைட்டு எங்களுக்கு ட்ராவலில் தான் போகுது. ஸோ இதோட இந்த vlog-ஐ நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு vlog-ஓட உங்களை மீட் பண்ணுறோம் நாங்கள். ஸ்டே டியூன் கைஸ்.